ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 முடிச்சு ப்ரோமோ தான். ரொம்ப நாளாவே நம்ம சூர்யா சார் குடிச்சிட்டு இருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட பிடிக்காத நந்தினி பல தடவை குடிக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு 2 பேரும் குடிச்சிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சூர்யா சார் குடிக்கிறது நந்தினிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு ஒய்ஃபுக்கு தாங்க தன்னோட கணவன் குடிக்கிறது பிடிக்கும். பல நாள் சொல்லி பார்த்தாங்க, கேட்குற மாதிரியே இல்லை. இன்னைக்கு நந்தினி வந்துட்டு சூர்யா சார் குடிச்சிட்டு வரவும் நானும் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக குடிக்கிறது அவங்களுக்குமே பிடிக்கல. சூர்யா சாரை எப்படியாவது திருத்தி நல்வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் நம்ம நந்தினி பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டாங்க. குடித்தது மட்டும் இல்லாமல் சூர்யா சாரை பயங்கரமாக திட்டுறாங்க. எல்லாம் உங்களால் தான், இப்படி ஒரு குடிகாரனை நான் வாக்கப்பட்டுட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இவ்வளோ நாளாக மரியாதையாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சார்னு மரியாதையாக பேசினவங்க மது உள்ளே போகவும் அவங்க இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களாலையும் வலியை தாங்க முடியல. குடிக்காதீங்கன்னு பலதான் சொல்லியும் கேட்குற மாதிரி இல்லை. இவரை திருத்துறதுக்கு வேறு வழியும் தெரில. ஏன்னா இப்படியே போயிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏற்கனவே அவர் குடித்ததுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். இன்னுமே குடிக்க ஆரம்பித்தாருன்னா அவங்க ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நந்தினி இந்த மாதிரி சூர்யா சார் குடித்து கெட்டு போகிறத கொஞ்சம் கூட விரும்பல. சூர்யா சார் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது, அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நம்ம சூர்யா சாருமே நம்ம நந்தினி மேலே அவருக்கும் காதல் வந்துடுச்சு. அதனால் நம்ம நந்தினி ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நந்தினி வந்துட்டு குடிச்சிட்டாங்க இல்லையா? இது சூர்யா சாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. 2 பேரும் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கேருந்தோ வந்த சுந்தரவல்லி இதை பார்த்துட்டு பயங்கர கலவரமாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அருணாச்சல ஐயா வராங்க. வந்து என்ன நடக்குது இந்த மாதிரி கேட்கும்போது அப்போ தான் தெரியுது 2 பேருமே குடிச்சிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அருணாச்சல ஐயா சுந்தரவல்லிட்ட சரி விடு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போ போய் தூங்குங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம சுந்தரவல்லி கேட்கவே இல்லை. பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நந்தினியை வீட்டை விட்டு வெளில அனுப்ப போகிறேன், ஏற்கனவே இவ்வளோ இந்த வேலைக்காரியோட தொல்லை தாங்க முடியல, அது மட்டும் இல்லாமல் இவ சும்மா இல்லாமல் குடிச்சிட்டு என் குடும்பத்தோட மானத்தையே வாங்குறா. ஏற்கனவே ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்காரி மருமகன் அட்ரஸில் ஏறி உட்காந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு மானத்தை வாங்குறா. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ரொம்பவே பெரிய ஆபத்தாக இருக்கும். இனிமேலும் இவளை இந்த வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவுப்பட்டது இல்லாமல் ரொம்பவே பயங்கரமாக ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சுந்தரவல்லி நம்ம நந்தினியை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே இன்னும் பல வேலைகளை பண்ணி நம்ம நந்தினிக்கு பல கஷ்டங்களை தராங்களா, இல்லை நந்தினி அதெல்லாம் முறியடிச்சிட்டு நல்லவங்களா நல்லது ஜெயிக்கிற மாதிரி மேலே வராங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயே மேஜிக் நடக்கணுமா? அப்போ மறக்காமல் மேஜிக் மிராக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.